இன்றைக்கி தக்காளி இல்லாத ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு லெமன் சைஸ் புளி எடுத்துக்கோங்க, ஊற வச்சுருங்க. கடாயில் எண்ணெய் விட்டு வெந்தயம் 1/4 ஸ்பூனு, கடுகு போட்டு தாளிச்சிட்டு 10 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து வணக்கிட்டு 2 வரமிளகாய் போட்டுக்கோங்க. புளி ஊறினதும் கரைச்சி தண்ணி மட்டும் எடுத்து கடாயில் ஊற்றிட்டு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயம் தூவிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. அதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் பச்சை வாசனை போகும். கொதிச்சோன்னே இறக்கிட்டு கருவாடு ஃப்ரை பண்ணுறதுக்கு கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு, க்ளீன் பண்ணி. இதில் உப்பு இருக்கிறதுனால வெறும் மிளகாத்தூள் மட்டும் ஆட் பண்ணியிருக்கிறோம். மிளகாத்தூள் பெரட்டிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா எண்ணெயில் பொரிச்சு எடுத்திங்கன்னா கருவாடு ஃப்ரை ரெடி ஆயிரும். ஃபுல் வீடியோ சேனல் நேம்க்கு கீழே கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பாருங்கள்.